ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வந்து நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே செஞ்சிடலும். இதமாக்கி நீங்கள் செஞ்சு கொடுத்திருந்தால் பிள்ளைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு பார்ப்போம். இது கூடவே வந்து நான் நான் ரொட்டி செஞ்சுருந்தேன். இந்த நான் ரொட்டி வந்து ஈஸ்ட் எட் பண்ணாமைக்கு நல்ல ஈஸியான மெத்தடில் குயிக்காக நினச்ச உடனே செய்யக்கூடிய மாதிரி நல்ல சாஃப்டாக எப்படி செய்கிற அப்படின்னு நான் காட்டிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் சைடுக்கு கட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ளே தான் இந்த சிக்கன் உள்ளுக்கு வந்து நல்ல மசாலாவெல்லாம் இறங்கி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். எல்லா சிக்கனையும் கட் பண்ணி எடுத்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வினாகிரி ஆட் பண்ணுறேன். இந்த வினாகிரி எதுக்கு ஆட் பண்ணுறதுனால இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாகிறதுக்காக வேண்டி. லெமனில் வந்து ஒரு கால்வாசி மாதிரி இதில் புளிஞ்சு விடுறேன். நீங்கள் லெமன் மிச்சம் ஆட் பண்ண வேணும் என்றால் நாங்கள் வினாகிரி ஆட் பண்ணிக்க சொல்லிட்டு வினாகிரியில் வந்து புளிக்கிறதால லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணினாலே போதும். 1 டீஸ்பூன் சால்ட்டும் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். உங்களுக்கு கொத்தமல்லி பதிலாக கறி பவுடர் ஆட் பண்ணுவோம். மேலும் இது கூடவே சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன், நல்லா மெரினேட் ஆகிறதுக்கு. சிக்கனை மெரினேட் ஆகக்குள்ளே இங்கால வந்து நான் ரொட்டிக்கு டோ நீட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாட்டரை வந்து ஒரேடி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நல்ல ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை டோவை நீட் பண்ணின உடனே ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை அப்படியே ஒரு சைடுக்கு வச்சுட்டு இது கொஞ்சம் லைட்டாக இந்த டோ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகினதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இதை ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கலும். இந்த மாதிரி ரொட்டி நீங்கள் செய்யக்கொள்ளைக்கு இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணாமல் செய்கிற சொட்டி இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து இது அடுத்த நாளைக்கு நீங்கள் வச்சாலுமே இது நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணினேன்றால் எப்படியுமே அடுத்த நாளைக்கு இது வைக்கக்குள்ளைக்கு காஞ்ச மாதிரி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் மிட் பண்ணி செய்கிற சொட்டி அடுத்த நாளைக்குமே வந்து இது நல்ல சாஃப்டாகிக்கும். இப்போ இதை நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது அப்படியே எடுத்து 8 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் டோவை நீட் பண்ணதுக்கப்புறமா மேலுக்கு ஆயிலை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை மூடி வைங்க. அப்போ தானே அது அந்த ஆயிலை வந்து வெளியோக்கு காயாமைக்கு நல்ல சாஃப்டாக ஊறி வரும். இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நான் தட்டி எடுக்கிறேன். சும்மா நார்மலாக ரொட்டி தட்டுற மாதிரி தான் இதை தட்டி எடுத்துகிட்டு சுட்டு எடுக்கணும். கட்டாயம் நீங்கள் இந்த ரொட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஈஸியாகவே இருக்கும். இது வந்து நல்ல சாஃப்டாகவுமே இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நல்லா பட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ரொட்டி ஆட் பண்ணுறேன். ரொட்டிக்கு மேலே வந்து நல்லா பட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை சுட்டுடுங்க. நீங்கள் பட்டர் ப்ரஷ் பண்ணக்குள்ள இந்த ரொட்டி வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இதை மிச்ச நேரம் சுட தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ்லேயே இதை குயிக்காக சுட்டுடுங்க. இது குயிக்காக வெந்துடும். இது 2 பக்கமும் நான் பெரட்டி விட்டு நல்லா பட்டரை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளக்கே விளங்கும் எந்த அளவுக்கு இது நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருக்குதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு இதில் 1/2 கப் கோதுமை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நீங்கள் செய்யக்குள்ள சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், சிக்கன் வந்து 30 மினிட்ஸ் ஆகிட்டுது, நல்ல மெரினேட் ஆகி வந்துக்குது. இங்கால ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ளாரில் வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனை கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஃப்ளாரில் கோட் பண்ணதும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுட்டுடுங்க.
பாருங்கள் எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்து இந்த சிக்கனை நாங்கள் செகண்ட் டைம் கோட் பண்ணி எடுக்கணும். நான் ஏற்கனவே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ளார் தான், அதில் தான் மறுபடியும் கோட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வேறு ஒரு எக் ஒன்று இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி எக்கில் வந்து கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃப்ளாரில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு இந்த ஹாஃப் கப் ஃப்ளார் வந்து செகண்ட் டைம் கோட் பண்ணுறதுக்குமே போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி போதாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இது மிச்சம் வந்து கோட் பண்ணி எடுக்க தேவையில்ல, மிச்சம் அமைச்ச மாதிரி எடுக்கவும் தேவையில்லை. இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி தட்டிட்டு தான் எடுக்கணும். நீங்கள் மிச்சம் மாவு வந்து இதுள்ளுக்கும் போட்டு இறுக்கமான மாதிரி கோட் பண்ணி எடுத்தீங்க என்றால் சிக்கனில் வந்து ஆயில் கூடுதலாக பிடிக்கும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ளாரை வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த சிக்கனை மேலுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் மிச்சம் ஆயில் பிடிக்காது. இந்த மாதிரி சிக்கனை கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளார் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கணும். மிச்சம் இதில் வந்து மட்டுமே ஒட்டினமாக்கி இருக்கப்படாது. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். எல்லா சிக்கனையும் வந்து இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்குமே நீங்கள் மிச்ச நேரம் தான் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரங்காட்டியும் இந்த சிக்கனை வந்து 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நீங்கள் 15 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் உள்ளுக்கும் நல்ல சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். சிக்கன் வந்து 15 மினிட்ஸ் ஆகிட்டுது. நல்லா ப்ரௌன் கலர் வந்து இது நல்லா ஃப்ரையாக வந்துக்குது. இப்போ இதை அப்படியே வேறே எடுக்கிறேன். பாருங்கள் சிக்கன் ஃப்ரை ஆகினதும் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வந்துக்குதுன்னு. இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. சிக்கன் உள்ளுக்குமே இது நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பெர்ஃபெக்டாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.